Hi everyone. So என்ன அப்படினா ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் ரிகார்டிங் NEET 2021 இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து NTA இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா அபிஷியலா அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு பேட்டர்ன்ல என்ன இருக்க போகுது அப்படினா சேஞ்ச் இருக்க போகுது. So there is new exam pattern in NEET 2021. So MCQ क्वेश्चंस தான் இருக்க போகுது. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. So என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படினா number of questions வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? கெமிஸ்ட்ரியில 45 क्वेश्चंसனா அந்த 45 क्वेश्चனும் அட்டெண்ட் பண்ணனும். பிசிக்ஸ்ல 45 क्वेश्चनனா 45 क्वेश्चனும் அட்டெண்ட் பண்ணனும். பாட்னில 45 அப்படியே அட்டெண்ட் பண்ணனும். சுவாலஜில 45 அப்படியே அட்டெண்ட் பண்ணனும். which means biology 90 questions அப்படியே அட்டெண்ட் பண்ணுவோம். So there is no choices in the previous year. இதுக்கு முன்னாடி இயர்லனா there is no choices. பட் இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா the internal choices are available அப்படினா 50 questions இருக்கும். அதுல நீங்க 45 questions எழுதணும். 5 questions is going to be a choice. internal choice அப்படினு சொல்லுவோம். சோ அதனால பார்த்தனா physics வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் ரெண்டு செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் A and செக்ஷன் B. In section A it is going to be 35 questions. 35 question இருக்க போகுது physicsல. அந்த 35யும் நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு 140 மார்க்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் A ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. செக்ஷன் B ல 15 questions இருக்கும். அதுல ஏதாவது 10 question நீங்க எழுதணும். அதுக்கு 40 மார்க். சோ டோட்டலா 180 மார்க் physics. நல்லா புரிஞ்சா செக்ஷன் A அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. 35 क्वेश्चन இருக்கும். 35 क्वेश्चனையும் அப்படியே நீங்க எழுதணும். செக்ஷன் B ல 15 क्वेश्चन இருக்கும். அதுல 10 क्वेश्चन மட்டும் நீங்க எழுதினா போதும். 5 क्वेश्चனை சாய்ஸா விட்டுறலாம். அதுக்கு 40 மார்க்ஸ். சோ டோட்டலா 180 மார்க்ஸ். இந்த 35 क्वेश्चन இருக்கா செக்ஷன் A. அந்த 35 क्वेश्चन it will be from the So இந்த 35 क्वेश्चन எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படினா it is from the reduced syllabus. சரியா? So 45 क्वेश्चन ரெண்டா பிரிச்சிருக்காங்க 35 15 அப்படினு. இந்த 35 क्वेश्चन உங்களுக்கு CBSE reduced syllabusனு ஒரு 70% syllabus போன வருஷம் செட்டுக்கு விட்டாங்க. சோ அந்த சிலபஸ்ல இருந்தா உங்களுக்கு 35 क्वेश्चन வரும். மீதி 15 क्वेश्चनல நீங்க 10 क्वेश्चन எழுதினா போதும். ஓகேவா? அது மாதிரி தான் கெமிஸ்ட்ரி செக்ஷன் A 35 क्वेश्चन அப்படியே அட்டெண்ட் பண்ணிரணும். செக்ஷன் B ல 15 क्वेश्चंस அதுல 10 எழுதினா போதும். 5 क्वेश्चन உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. அது மாதிரி பாட்னில செக்ஷன் A 35 क्वेश्चन அது அப்படியே எழுதிரணும். செக்ஷன் B 15 क्वेश्चन எதுவும் 10 क्वेश्चन மட்டும் நீங்க எழுதினா போதும். அதே மாதிரி சுவாலஜி செக்ஷன் A 35 क्वेश्चन இருக்கும். செக்ஷன் B ல 15 ல 10 क्वेश्चन எழுதினா போதும். சோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி எல்லாத்தையும் செக்ஷன் A ல இருக்க 35 क्वेश्चन அப்படியே எழுதிரணும். செக்ஷன் B ல 15 क्वेश्चंसல எல்லாத்தையும் 10 क्वेश्चन மட்டும் நீங்க எழுதினா போதும். சோ டோட்டலா எல்லாத்தையுமே 5 क्वेश्चन சாய்ஸஸ் இருக்கு. 720 மார்க்ஸ். ஓகேவா? சோ this is the complete new exam pattern. சோ நிறைய மார்க் டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணுங்க. All the best. Thank you.